நடப்பு தென்மேற்கு பருவமழை அடுத்த 3 முதல் 4 நாட்களில் கேரளாவில் தொடங்கி தமிழக கடல் பகுதிகள் வழியாக முன்னேறிச் செல்ல சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வானிலை மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். வடகர்நாடக கோவா கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இன்று காலை ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 12 மணி நேரத்தில் அதே இடத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது வட திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 36 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழகத்திற்கு நேரடி பாதிப்புகள் இல்லை என்றாலும் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பரவலான மழையின் தீவிரம் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு சற்று குறையக்கூடும். நடப்பு தென்மேற்கு பருவமழையானது அடுத்த 3 முதல் 4 நாட்களில் கேரளாவில் துவங்குவதற்கும் தெற்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு மாலத்தீவு கடல் பகுதிகள், தமிழக பகுதிகள், தென்மத்திய வங்கக்கடல் பகுதிகள், வங்கக்கடலின் வடபகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகள் வரை முன்னேறி செல்வதற்கான சாத்தியக்கூறு தென்படுகிறது. தமிழக வானிலையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. 2 இடங்களில் மிக கனமழையும் 7 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது.